Murali. Welcome to Chef Madras Murali Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா கொத்திம்பீர் வடி. இந்த கொத்திம்பீர் வடி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கொத்திம்பீர் வடி மகாராஷ்டிராவுடைய ஃபேமஸான ஸ்நாக்ஸ் டிஷ். அதில் வந்து என்னென்னா கொத்திம்பீர் வடி அப்படின்னா என்ன அப்படின்னா, கொத்திம்பீர் அப்படின்னா கொத்தமல்லி, அதாவது வந்து நம்ம தனியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வந்து கொத்தமல்லி இலையை சொல்லுவோம் இல்லையா, இதை போட்டு கேக் மாதிரி, அதாவது ஸ்லைசஸ் அப்படின்னா வடி அப்படின்னா மகாராஷ்டிராவோடைய பாஷையெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்லைசஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மைசூர் பாக்கெல்லாம் கேக் மாதிரி போடுறோம் இல்லையா, இதை மாதிரி பண்ணுறது தான் கொத்திம்பீர் வடி அப்படிங்கிறது. இந்த கொத்திம்பீர் வடி மாலை நேர ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி வந்து கம்மியாக இருக்கும். வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம வந்து மோர்களி அப்படிங்கிறது அரிசி மாவை வச்சு பண்ணுவோம். இதே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் ரவை கடல மாவை வச்சு இதே மெத்தடில் பண்ணுறாங்க. நாம் கொத்தமல்லி போடாமல் மிளகாய், காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, அப்படி கடலப்பருப்பு இதெல்லாம் போடுறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த கொத்திம்பீர் வடி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 5, இஞ்சி பூண்டு விழுது 1/4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2/2 டேபிள் ஸ்பூன், ரவா 50 கிராம், கடலை மாவு 100 கிராம், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கட்டு. இந்த கொத்தமல்லியை நல்லா நீங்க வாஷ் பண்ணி இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மோர் 250 ml. மோர் வந்து நான் வந்து தயிர் வந்து 50 ml-ம் தண்ணி வந்து 200 ml சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கலந்து எவ்வளோக்கு எவ்வளோ லூஸாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் காட்டுற பதத்துக்கு தான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பவுலில் எடுத்து வச்ச கடல மாவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ராசஸிங் வந்து பொறுமையாக உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் பொறுமையாக பண்ணுறேன். நீங்கள் எப்படி ப்ராசஸிங் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. கடல மாவு போட்ட பிறகு நான் அரிசி மாவை போட்டிருக்கேன். அரிசி மாவுக்கு முன்னாடி நான் ரவை போடுறேன். ரவை வந்து வறுக்க தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்காங்க. ரவை வறுக்கவே வேண்டாம். ரவை வறுக்காமல் போட்டுட்டு அதன் பிறகு அரிசி மாவை நான் ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரம், இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமும் மிளகாய் தூள் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா தான் இந்த கொத்திம்பீர் வடி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இது எல்லாமே என்ன கொத்திம்பீர் வடினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துக்காங்க. இது போட்ட பிறகு கரம் மசாலா போடணும், மஞ்சத்தூள் போடணும், மிளகாய் தூள் போடணும். அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து காரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து சாதாரணமாக ஒரு கேக் மாதிரி தான் இருக்கும். கொத்திம்பீர் வடின்னும் போது கேக் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். இந்த கேக்குக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸ் அல்லது டொமேட்டோ சாஸ் அல்லது கட்டாமிட்டா சட்னி அந்த மாதிரி சாப்பிட்றதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் இருக்கணும். அதே மாதிரி பெருங்காயத்தூள் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், போட்டாச்சு. இப்போ இது எல்லாம் போட்ட பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் கலந்து வச்ச மோரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா மாவு வந்து கட்டி தள்ளிடும். அதுக்காக தான் நான் வந்து ஏன்னா கடல மாவு, ரவை, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கட்டி தட்டாமல் நல்ல நீர்க்க மோர்களிக்கு எப்படி நல்லா நீர்க்க பண்ணுவோமோ அந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். நல்லா இருக்க பாருங்க. என்ன மாதிரி நான் லிக்விட்ல பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த லிக்விட் இருந்தது அப்படின்னா தான் நாம் ஆயிலில் ஊற்றி பண்ணும்போது மாவு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பண்ணும்போதே கொஞ்சம் டைட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்த மாதிரி ஆகுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற ரவாவும் கடலமாவும் வேகாத. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நீர்க்க பண்ணிடுங்க. இப்போ இதை எப்படி நான் வந்து தாளிப்பு போட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இது வந்து போட்டுட்டு மறுபடி எகைன் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கேன். சூடான பிறகு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ஸ்பூனால் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சோம்பு நான் வந்து எடுத்து வச்ச சோம்பு வந்து ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் லைட்டாக கொஞ்சம் நமக்கு பொரியணும். இந்த பொரியிற நேரத்தில் நாம் வந்து என்ன பண்ணால் எள்ளை வந்து இதில் போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மாவு நம்ம பேட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த டைம்லையும் நம்ம எள்ளு போட்டுக்கலாம். இது நம்மளுடைய ஆப்ஷன் தான்.
ஸோ இப்போ இந்த மாதிரி போடும்போது எள்ளு பொரியும் போது நமக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி போடுறேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நாம் என்ன பண்ணோம், இந்த சூட்டோடைய நாம் இந்த பேட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ எள்ளு நல்லா பொரிஞ்சுது அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது அந்த எள்ளுனுடைய ஃப்ளேவர் ப்ளஸ் வந்து எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எள்ளை வந்து இந்த டைமில் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை நான் எனக்கு வந்து புறப்புறன்னு இருக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேட்டர்லேயே போட்டு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் வந்து நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகி ஃபுல்லாக டைட் ஆகணும். இப்போது நாம் ஊற்றின பேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு நல்லா டைட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டைட்டாக வரும்போது தான் நாம் என்ன பண்ணோம், அலசி வச்ச கொத்தமல்லி இருக்க பாருங்கள், இதை நம்ம ஆட் பண்ணோம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் மாவு. இப்போ பாருங்க நமக்கு வந்து வெந்திருக்கு. ஸோ இப்போ தண்ணியை தொட்டு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டி வச்ச கொத்தமல்லி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், நல்லா கொத்தமல்லியை அலசிட்டு இதை போடுறேன். இந்த கொத்தமல்லியை இந்த நேரத்தில் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லியில் தண்ணி இருக்கும். அப்போது நமக்கு வந்து மாவில் வந்து கொஞ்சம் லூஸ்னஸ் இருந்தது அப்படின்னா நாம் தட்டில் போட்டு பெரட்டும் போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் இப்படி போடுறேன். இப்போது நாம் கொத்தமல்லியை ஆட் பண்ணதும் கொஞ்சம் அந்த கொத்தமல்லியில் உள்ள தண்ணி அப்படிங்கிறது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியை நீங்கள் போடும்போது லைட்டாக தண்ணி இருந்தாலும் தப்பு கிடையாது. அதாவது நம்ம வந்து தட்டில் போடும்போது அல்வா மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். நமக்கு கேக் மாதிரி வரணும். அதை பிறகு தான் நம்ம வந்து ஒரு பேனில் லைட்டாக ஆயில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் இந்த லூஸ்னஸ் அப்படிங்கிறது தட்டில் கொட்டுறதுக்கு முன்னாடி இருக்கணும். தட்டில் உங்களுக்கு நான் ஆயிலை தடவி வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு பேட்டராக மாற்றிட்டு கட் பண்ணும்போது காட்டும். இதை வந்து ஃபஸ்ட்டு அல்வா போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல கொஞ்சம் நல்லா சமன் பண்ணுங்கள். சமன் பண்ணும்போது இந்த கரண்டியில் உள்ள ஒட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆயில் வேணாலும் லைட்டாக தடவிட்டு நீங்கள் தடவும் போது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா தட்டில் கொட்டியாச்சு. தட்டில் கொட்டிட்டு கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. கையில் வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை பார்த்திங்களா நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த ஓரத்துலலாம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்ம வந்து கட் பண்ணி கேக் மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு அழகான ஷேப் வரும். அதுக்காக தான் நான் வந்து இப்படி ஆட் பண்ணுறேன். இப்போது இதை வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஆறின பிறகு நாம் வந்து பீஸ் போடணும். பீஸ் போட்டுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் தெளித்து அதில் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இதையும் உங்களுக்கு நான் செய்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி தட்டில் போட்டாச்சு. தட்டில் போட்ட பிறகு பீஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பீஸ் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படிங்கிறத போட்டுக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா ஆறுற வரைக்கும் லைட்டாக மேலே அந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நல்லா கொஞ்சம் ஆறுன பிறகு தான் அந்த குழகுழப்பு தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். எப்படியா இருந்தாலுமே கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் கொலன்னு இருக்கக்கூடாது. ஃபுல்லாக பீஸ் போடுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது பீஸ் வந்து எனக்கு வந்து சுமாராக ஒரு 20லேருந்து 25 பீஸ் வந்தது. அதே மாதிரி இப்போ நான் கீழ்ப்பகுதியிலேருந்து மேலே தூக்குறேன். எந்த விதமான ஒட்டுமே அதாவது கொலன்னு இல்லை, கேக் மாதிரி அழகாக வருது பாருங்கள். கொத்திம்பீர் வடி அப்படிங்கிறது இதுதான். இப்போ இதை வந்து நாம் மறுபடி பேனில் தோசை தவாலையோ பேன்லையோ வச்சு பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் தோசை தவா இல்லை, பேன் மாதிரி இருக்குது, வந்து ஃப்ரை பேன் மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வேணாலும் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பேனில் நீங்கள் ஃபஸ்ட் நல்லா கொஞ்சம் கல் நல்லா சூடாகணும். சூடான பிறகு இந்த மாதிரி ஆயிலை வந்து ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பண்ணு. எதுக்குன்னா அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா ஒரு தோசை கல்லில் ஒரு வைக்கும் போது என்ன ஆகணும், உடனே டக்குன்னு நமக்கு வந்து ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறது. இப்போது இதை என்ன பண்ணுங்கள், லைட்டாக இதே மாதிரி வைங்க. இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி அழகாக உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் வைக்கலாம். ஸோ திருப்புறத்துக்கு வாட்டமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் போட்டு நிறையா கல்லில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளால் அதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து வேகணும். இதில் ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்ப்ரெட் பண்ண பிறகு கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு தான் நீங்கள் இதை திருப்பணும். அதுக்காக தான் நான் சொன்னேன் கேப் இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதே மாதிரி இந்த ரோஸ்டட் ஆனதை திருப்பும்போது கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும். காரணம் என்ன அப்படின்னா இந்த நீங்கள் வந்து தவாவில் வந்து தோசை கரண்டி வச்சு பண்ணும்போது அந்த ரோஸ்டட் அப்படிங்கிறது பிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டோம் இல்லையா, திருப்பி விட்ட பிறகு லைட்டாக மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் பண்ணுங்கள்.
நான் இதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொன்ன காரணம் அப்படின்னா, நம்ம தாளிப்பு போட்டு இந்த ரவா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் ஆயில் கொஞ்சம் கம்மியாக போடுங்கன்னு சொன்ன காரணம் இதுக்காக தான். இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணும்போது வர ஒரு இதில் வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றுறோம். ஸோ அதுலேயே நீங்கள் 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் ஊற்றுனீங்கனாலும் ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம ஊற்றுற ஆயில் தான் அதை ரோஸ்டட் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவா வந்து ரொம்ப சூடு, அதாவது ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா என்னென்னா கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகுமே தவிர உங்களுக்கு ரோஸ்டட் ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த ரோஸ்டட் அப்படிங்கிறது தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ரோஸ்டட் ஆணுச்சு அப்படின்னா இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஆகிருக்கு இல்லையா, இதை நான் இப்போ மறுபடியும் எகன் திருப்புறேன் பாருங்கள். ஸோ திருப்பும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக இதுலேயும் ஃப்ரை ஆகிருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நாம் என்ன பண்ணலாம், இதை எடுத்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே காட்டுறேன். சுவையான கொத்திம்பீர் வடி எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். மாலை நேர ஸ்நாக்ஸாக இதை ரொம்ப அருமையாக சாப்பிட்லாம். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.